கோச்சடையான் பட உரிமையை தராமல் ஏமாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கில் 4 வாரத்திற்குள் பதிலளிக்க லதா ரஜினிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஜினி நடித்த கோச்சடையான் திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வெளியானது. இப்படத்தின் தமிழக விநியோக உரிமையை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் முரளி மனோகர் ஆர்ட் பீரோ நிறுவனத்திற்கு வழங்கினார். இதற்கான ஒப்பந்தத்தில் ரஜினி மனைவி லதா உத்தரவாத கையெழுத்திட்டார். உரிமத்துக்குரிய தொகையை ஆர்ட் பீரோ நிறுவனம் வழங்கியது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி முரளி மனோகரும் லதா ரஜினியும் வேறு ஒரு நிறுவனத்துக்கு அனைத்து உரிமைகளையும் விற்றுவிட்டதாக ஆர்ட் பீரோ நிறுவனம் புகார் தெரிவித்துள்ளது. இப்புகாரின் அடிப்படையில் லதா ரஜினி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து முதல் தகவல் அறிக்கைக்கு லதா ரஜினி தடை பெற்றார். இதை எதிர்த்து ஆர்ட் பீரோ நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை வெள்ளியன்று விசாரித்த நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் மற்றும் பிரஃபுல்லா சி பந்த் ஆகியோரை கொண்ட அமர்வு வழக்கு தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு லதா ரஜினிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர்.